சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி பற்றிய உண்மைகள் வீட்டிற்கு தெரிய வருமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தான் அடுத்தடுத்த திருப்பம் வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் மனோஜின் பிசினஸில் லட்சக்கணக்கில் லாபம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் எதிர்பார்க்காத வகையில் திடீரென கதையை மாற்றிவிட்டனர். அதாவது மனோஜ் ஷோரூமில் ஆர்டர் கொடுத்த பில்டருக்கு உடல்நிலை சரியில்லாமல் கோபமாவிற்கு போய்விட்டதாகவும் அதனால் அவருடைய மேனேஜரே இப்போது நிர்வாகத்தை கவனித்து வருவதாகவும் சொல்லியிருக்கின்றனர். ஏற்கனவே அந்த மேனேஜரை மனோஜ் அவமானப்படுத்தி இருந்தார். அதனால் அவர் மனோஜ் ஆர்டரை கேன்சல் செய்துவிட்டார். இதனால் மனோஜ்க்கு 30 லட்சம் கடன் வந்திருக்கிறது. மனோஜ்க்கு கடன் கொடுத்த நபர் வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்திருக்கிறார். மனோஜ் கடனுக்கு யாரையாவது பொறுப்பேற்று கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். தன்னுடைய மகனுக்காக அண்ணாமலை கையெழுத்து போட்டு கொடுத்து இருக்கிறார். இப்படியான நிலையில் இந்த வாரத்திற்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் அண்ணாமலை தன்னுடைய சொத்தை பிரிப்பதற்காக ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அப்போது முத்து நீ இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை விற்கவோ பிரிக்கவோ விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு மனோஜ் அப்பாவே சொத்தை பிரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு, நீ எதுக்காக கேட்கிற என்று சண்டை போடுகிறார். அதோடு சொத்தை பிரித்து தரவில்லை என்றால் கேஸ் போட்டா எல்லாரும் கோர்க்கு வரணும் என்று சொன்னதும் முத்து மனோஜை அடிக்கப் போகிறார். இதையெல்லாம் பார்த்து அண்ணாமலை ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் அண்ணாமலையை வீடு முழுக்க தேடி பார்க்க அவரை காணவில்லை. இதனால் அப்பா வீட்டை விட்டு போனதற்கு காரணம் மனோஜ் தான் என்று முத்து கோவப்பட்டு அடிக்கப் போகிறார். அப்போது விஜயா நீ எப்படியாவது என் புருஷனை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, எனக்கு என் புருஷன் வந்து ஆகணும் என்று முத்துவிடம் சொல்லி இருக்கிறார். இதுவரைக்கும் முத்துவை அசிங்கப்படுத்தி வந்த விஜயா இப்போது அவரிடமே உதவி கேட்டிருக்கிறார். இனி என்ன நடக்கப் போகிறது என்று அடுத்த வாரம் பார்ப்போம். எது எப்படியோ இன்னும் சில வாரங்களுக்கு ரோகிணிக்கு தொல்லை இல்லை.